இது நம்ம ஊர் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி. நான் இப்போ இருக்கிறது திருநெல்வேலி டவுனில் இருக்கேன். இன்னைக்கு நாம் ருசி பார்க்க போகிறது யாரோட வீடு? லலிதா ஸ்ரீனிவாசன் திருநெல்வேலி டவுனை சேர்ந்தவர். இவரின் கணவர் ஸ்ரீனிவாசன் தனியார் துறையில் வேலை செய்கிறார். ஒரே மகன் ஸ்ரீதர் வெங்கடேஷ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். லலிதா ஸ்ரீனிவாசனுக்கு மிகவும் பிடித்தது சமையல், வீடு, குடும்பம் இவைதான். விதவிதமாக சமைப்பதிலும் சமையல் போட்டிகளில் கலந்து கொள்வதிலும் இவருக்கு ஆர்வம் அதிகம். திருநெல்வேலியில் நடந்த நம்ம ஊரு நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் சுற்றுக்கு வந்தவர் இவர் நம்ம ஊரு நம்ம ருசி பற்றி என்ன சொல்கிறார்? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் 4ஆவதாக செலக்ட் ஆகி வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அதில் 14 பேர் செலக்ட் பண்ணாங்க. 14 பேரில் 4ஆவது வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த கட்ட போட்டிக்கு திருப்பி 2ஆவது கட்ட போட்டிக்கு போனேன். ஃபஸ்ட்டு வருவேன்ங்கிற நம்பிக்கையில் போனேன். ஆனால் பரவாயில்ல, எனக்கு டாப் 10 ஃபஸ்ட்டு கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். திருநெல்வேலியைச் சேர்ந்த மிஸ்ஸஸ் லலிதா ஸ்ரீனிவாசன் நம்ம கூட இருக்காங்க. என்னம்மா செய்ய போறீங்க? நான் இன்னைக்கு திருவாதிரை களி பண்ண போகிறேன். இப்போ அந்த களிக்கு என்னெல்லாமா தேவையான பொருட்கள் சம்பா பச்சரிசி 1 கப்பு. அந்த சம்பா பச்சரிசியை என்ன பண்ணணும்? சம்பா பச்சரிசியை நல்லா வறுத்துட்டு, வாசனை வரும்படி வறுத்துட்டு மிக்சியில் திரிச்சுக்கணும், குறப்பாக திரிச்சுக்கணும். ஓகே. பாசிப்பருப்பு, வெல்லம் 1 கப்பு, நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து ஏலக்காய் பொடி பண்ணி போடணும். வாசனைக்கு ஏலக்காய் பொடி. ஆமாம், அது ரெடி ஆயிடுச்சுன்னா திருவாதிரை களி ரெடி. வெறும் களி சாப்பிடணுமா? இல்லை, அதுக்கு தகுந்த கூட்டு ஒன்று தொட்டுக்க வைக்கிறோம். திருவாதிரை களி 1 ரூபா கூட்டுன்னு சொல்லுவாங்க. அது 5 வகை காய். அந்த 5 தொழில் இது பண்ணுறதுனால அந்த 5 வகை காயை வச்சு கூட்டு பண்ணுறோம். திருவாதிரை களி செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். இந்த கடாயை மேலே வச்சுக்கிறோம் இல்லையா? முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல பைத்தம்பருப்பு லேசாக வறுத்துக்கணும். ஓகே. கொஞ்சமாக போட்டால் பாருங்க, பாதி. இதில் பாதி போட்டால் போதும், கொஞ்சம். ஓகே. இது வறுக்கும் போது லேசாக வறுத்த போமா? இல்லை, லேசாக வறுத்தா போதும். ஓகே. ரொம்ப செவக்கணுங்கிறது. இப்போ நம்மளுக்கு பாசி பருப்பு வறுத்தது போதும் இல்லையா? ஆமாம். இப்போ தண்ணி சேர்க்கணும் இல்லையா? ஆமாம், தண்ணி 2 கப். எவ்வளவு? 2 கப்பு. ஆமாம். ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி விடணும். ஓகே. இப்போ பாசி சிறுபருப்பு கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் அந்த வெல்லத்தை தட்டணும். சரி, இப்போ இது வேகணும். ஆமாம். வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். ரைட், ஆகட்டும். பருப்பு வெந்துருச்சு இல்லையா? இப்போ என்ன சேர்க்க போறோம்? இப்போ வெல்லம் சேர்க்க போறோம். வெல்லம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சதும் மாவு போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஏலக்காய் லேசா வாசனைக்காக இல்லையா? ஆமாம். பாகு நல்லா பொங்கி வந்துருச்சு இல்லையா? ஆமாம். இப்போ மாவை நம்ம அளந்துக்கலாம். ரைட். இப்போ நம்ம சம அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிறோம். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போடலாமா? ஆமாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் போடணுமா? போடு. கிண்டும் போது கை எடுக்காம கிண்டிடணும். ஆமாம், கை விடாமல் கிண்டிக்கணும். ஒரு முட்டை நெய்க்குள்ளே விட்டுக்கலாம். ஓகே. திருவாதிரை களி கொஞ்சம் உதிரா இருக்கும். உதிரா வரணும். அது ஆற வந்துடும். ஓகே. ஒரு அல்வா பதத்துல சுருண்டு வந்துருச்சு. ஆமா. லேசா மூடி வைக்கணும் இல்லையா? ஆமா, லேசா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா நல்லா. இப்போ நம்ம திறக்கலாம் இல்லையா? திறக்கலாம். இப்போ நல்லா வெந்துருது. உங்களுக்கு மாத்திடலாம். இப்போ நம்ம களியை இறக்கிட்டோம். இப்போ இந்த பாத்திரத்தில் என்ன பண்ண போறீங்க? 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுக்க போறீங்க இல்லையா? ஒரு 2 ஸ்பூன் லேசா நெய் போட்டுட்டு முந்திரி பருப்பு போதுமா? வறுத்தது நல்லா வந்துருச்சு. திருவாதிரை களி செய்ய தேவையான பொருட்கள்:
சம்பா பச்சரிசி அரைத்தது 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், வெல்லம் 1 கப், ஏலக்காய் சிறிதளவு, நெய் தேவையான அளவு, முந்திரி தேவையான அளவு. திருவாதிரை களி செய்முறை: கடாயில் பாசிப்பருப்பை போட்டு லேசாக வறுக்கவும். அதில் தண்ணீர் ஊற்றி பாசிப்பருப்பை வேக வைக்க வேண்டும். இதில் வெல்லம், ஏலக்காய் சேர்த்து கொதிக்க வைத்து அத்துடன் சம்பா பச்சரிசி மாவு, நெய் சேர்த்து கிளற வேண்டும். தனியாக ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை களியில் சேர்த்தால் திருவாதிரை களி தயார். நமக்கு இப்போ திருவாதிரை களி ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே டேஸ்ட் பார்க்க முடியுமா? இல்லை, கூட்டு அப்படின்னு சாப்பிடலாம். கூட்டு தொட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். உங்களுக்கு கூட்டு தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். திருவாதிரை களிக்கு கூட்டு வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட். அது என்ன கூட்டு? களிக்கூட்டு. களிக்கூட்டுன்னு சொல்லுவீங்க. ஆமாம். இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? ஆமாம், தாளவ கூட்டு சொல்லுவோம். உங்க பகுதிகளில் வந்து தாளக கூட்டு அப்படின்னு சொல்லுவீங்க, இல்ல களிக்கூட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா. இப்போ அதை தான் செய்ய போறோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து திருவாதிரை களிக்கான கூட்டு. ஆமா, இல்லையா? தாளக கூட்டு பண்ண தாளக கூட்டு பண்ண போறீங்க. அதுக்கு என்னெல்லாம் தேவை? உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், தேங்காய், எள்ளு, அரிசி. ஓகே. அதுக்கப்புறம் என்ன காயெல்லாம் போடுவீங்க? காய்கறி வந்து மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கேரட். இதுக்கு புளி உண்டா? புளி உண்டு. ஓகே. அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து தேங்காயும் அதில் கொஞ்சோண்டு போட்டு வறுத்து அந்த குழம்புல கொட்டிடணும். இப்போ நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும்? மசாலா தான் அரைக்கணும். மசாலா வறுத்து அரைக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். லேசாக எண்ணெய். ஆமாம் இல்லையா? மசாலா பொருட்கள் வறுக்கிறதுக்கு போதும் இல்லையா? போதும். முதல்ல என்னமா வறுக்கும்? உளுத்தம்பருப்பு. தோசைக்கு போடுற உளுத்தம்பருப்பு. ஆமாம், கருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஓகே. அது கொஞ்சம் நல்லா வறுந்ததுக்கப்புறம் அதில் மிளகா வத்தல் சேர்த்து. சரி. இப்போ வத்தல் போட்டுக்கலாம். ஓகே. இதுலேயே வத்தல். இதுதான் காரம். எள்ளு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தான் வச்சுருக்கேன், அப்படி போட்டுக்கலாம். இது ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இல்லையா? ஆமாம், 1 ஸ்பூன். அரிசி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி இல்லையா? ஆமாம். இது வந்து நல்ல முறுமுறுப்பு. ஓகே. இதுக்கப்புறம் தேங்காய் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய். ஒரு சின்ன தேங்காய்க்கு ஒரு 1/2 மூடி தேங்காய். 1/2 மூடி தேங்காய். இது கொஞ்சம் நேரம் வறுந்தா போகிறோம். லேசாக வறுத்தா. இது அரைக்க போகிறீங்க இல்லையா? ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மசாலாவை வறுத்துட்டோம். அது சூடு ஆறுறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அடுத்தது காய் வேக வச்சுக்கலாம். காயை வேக வைக்க போறோம். தண்ணி சேர்த்துக்கணும் இல்லையா? சரி. இப்போ முதல்ல ஒவ்வொரு காயா நம்ம போட வேண்டியதா இல்லையா? முதல்ல என்ன காய்? பூசணிக்காய் போட்டு. பூசணிக்காய். மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆமாம், மஞ்சள் பூசணிக்காய். கேரட்டு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய் இல்லையா? மஞ்சள் தூள் கொஞ்சமாக நம்ம போட்டு லேசாக அந்த காய்க்கு வந்து உப்பு பிடிக்கிறதுக்காக. அப்புறம் மசாலாவோட சேர்த்து இப்போ லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறீங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வேக வச்சிடுறீங்க. சரி. கொஞ்சம் அரை வேக்காடு வெந்ததும் புளிக்கரைசல். ரைட். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். வறுத்து வச்சிருக்கக்கூடிய மசாலா பொருள் எல்லாத்தையும் அரைக்கணும் இல்லையா? ஆமாம். இது தண்ணி சேர்க்கணுமா அரைக்கும் போது? தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும். சரி. தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கணும். சரி. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போகிறோம் இல்லையா? ஆமாம். பாருங்கள் தண்ணி விடுங்க, கொஞ்சம் போகிறோம். இப்போ நம்மளுக்கு அந்த கூட்டுக்கான மசாலா அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இந்த பக்கத்தில் காய் வேக போட்டிருக்கோம் இல்லையா? ஆமாம். திறந்து பார்க்கலாமா? திறந்து பார்க்கலாம். ஓகே. ஒரு பாதி வெந்துருச்சு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் வேகணும். ஓகே. இப்போ புளி இப்போ விட வேண்டியதான். இப்போ புளி இதில் சேர்க்க போறீங்க. அரை வேக்காடு வெந்துருச்சு இல்லை? இப்போ இது எவ்வளவு புளி கரைச்சிருக்கீங்க? சின்ன நெல்லிக்காய் அளவு. ஆமாம். ஓகே. கொஞ்சமாக தான். ஆமாம், கரைச்சி அளவு.
ஓகே. வெந்துடுத்து காய் நல்லா வந்துருச்சு இல்லையா? ஆமாம். ரைட். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இப்போ சேர்க்கணும். சேர்த்துடலாமா? சேர்த்துடலாம். ஓகே. அப்படியே மொத்தமாக போடலாமா? போட்டு. இப்போ இந்த அரைச்ச மசாலா மட்டும்தான் இந்த கூட்டுக்கு. ஆமாம். வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் கிடையாது. மசாலாவுக்கான உப்பு, காய்க்கான உப்பு முதல்ல சேர்த்துட்டோம். இது மசாலாக்காக கொஞ்சம். மசாலாக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நமக்கு கூட்டு, களிக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். இப்போ வந்து நம்ம கூட்டுக்கான தாளிப்பு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஓகே. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன் கடுகு. ஓகே. கடுகு வெடிச்சு போடும். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன். கருவேப்பிலை இல்லையா? ஆமாம். ஓகே. இப்போ இதுலேயே தான் தேங்காயும் போட போகிறீங்க? ஆமாம், தேங்காயும் அதிலே. உளுந்தம்பருப்பு சேர்ந்துருக்கு. தேங்காய் போட்டுருலாம். கொஞ்சமாக தேங்காய். ஆமாம் இல்லையா? ஆமாம். இதில் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சு வறுத்து போடுறீங்க. டேஸ்ட்டுக்காக. இல்லை, தேங்காய் ஒரு ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தாளக கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: பூசணிக்காய் 100 கிராம், கேரட் 100 கிராம், உருளைக்கிழங்கு 100 கிராம், வாழைக்காய் 100 கிராம், அவரைக்காய் 100 கிராம், கத்திரிக்காய் 100 கிராம், மஞ்சள் தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் தேவைக்கு ஏற்ப, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகாய் வற்றல் 6, எள்ளு 1 டீஸ்பூன், அரிசி 1 டீஸ்பூன், தேங்காய் அரை மூடி, புளி 1 எலுமிச்சை அளவு, கடுகு 1 டீஸ்பூன். தாளக கூட்டு செய்முறை: கடாயில் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, மிளகாய் வற்றல், எள்ளு, அரிசி, தேங்காய் இவற்றை வறுத்து கொள்ள வேண்டும். இத்துடன் தண்ணீர் சேர்த்து தனியாக அரைக்க வேண்டும். பின்னர் கடாயில் தண்ணீர் ஊற்றி பூசணிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை சேர்த்து வேக வைக்க வேண்டும். அடுத்தது வேக வைத்த காய்கறியில் புளிக்கரைசலை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். பின் அரைத்த மசாலாவையும் உப்பையும் சேர்த்து நன்றாக பச்சை வாடை போகும் வரை கொதிக்க விட்டு இறக்க வேண்டும். தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய் சேர்த்து நன்றாக தாளித்து கூட்டோடு கலந்தால் தாளக கூட்டு தயார். உளுத்தம்பருப்பு, எள்ளினுடைய ஒரு சின்ன துவர்ப்பு, இது எல்லாம் சேர்ந்து களிக்கூட்டும் நல்லா இருக்கு. ஒரு தித்திப்போட இந்த களிக்கூட்டை சாப்பிடும்போது இந்த காரம், துவர்ப்பு, அந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து உண்மையிலே அற்புதமாக இருக்குது. திருவாதிரை களிக்கூட்டு, திருவாதிரை களி அற்புதம். நம்ம ஊரு நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி. இதில் திருநெல்வேலியை சேர்ந்த மிஸ்ஸஸ் லலிதா ஸ்ரீனிவாசன் இப்போ நமக்காக என்ன செய்ய போகிறாங்க? கத்திரிக்காய் சுட்டு புளி விட்ட குழம்பு பண்ண போகிறேன். கத்திரிக்காய் சுட்டு புளி விட்ட குழம்பு. ஆமாம். இது இங்கே ஃபேமஸா? ஃபேமஸ். மழை நேரத்தில் இது வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. சாதத்தோட, ஒயிட் ரைஸோட சாப்பிடலாம். வெஜிடபிள் பிரியாணியோட கூட சாப்பிட்றாங்க இப்போ வந்து. ஓகே. இதுக்கு என்னெல்லாமா தேவை? கத்திரிக்காய், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, எண்ணெய், உப்பு, தாளிக்கிறதுக்கு மிளகா வத்தல் ஒன்று, கருவேப்பிலை, மல்லி, கருவடுகம், மஞ்சத்தூள். முதல்ல என்ன செய்ய போகிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கத்திரிக்காயை சுட்டு ஆற வச்சிடலாம். ஓகே. இதில் மேலே வந்து லைட்டாக லேசாக தடவினா போதும். ஓகே. இது என்ன எண்ணெயில் பண்ணணும்? நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து இந்த குச்சியில் இது கம்பி இல்லையா? ஆமாம், அது சுடுறதுக்காக. ஆமாம். ஓகே. அதெல்லாம் கத்திரிக்காயை லேசாக சொருகிடுறீங்க. ஆமாம். ஓகே. திருப்பி கொடுத்து சுடணும். ஓகே. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் சூடாகும். நல்லா வெந்துடும். வெந்து தான் பார்க்கறதுக்கு நம்ம தொட்டு பார்த்தா நல்லா மெத்துன்னு இருக்கும். ஓகே. மெத்துன்னு வந்துட்டுனா வெந்தாச்சு அப்படிங்கிறதுக்காக. ஓகே. அந்த காலத்தில் கறி அடுப்பில் தான் இது பண்ணுவாங்க. ஆமாம். இப்போ வந்து கேஸ்.
இப்போ கறி அடுப்புலாம் யாரும் கறி அடுப்பில் பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கறி அடுப்பில் பண்ணி மண் சட்டியில் இருந்து புளிக்குழம்பு நல்லா இருக்கும். அந்த மண் சட்டியில் புளிக்குழம்பு வைக்கணும். சுட்டு கத்திரிக்காய் சுட்டுச்சு. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயை சுட்டு வச்சிட்டோம், அது சூடு ஆறணும். ஆமாம். இப்போ நம்ம அடுத்தது நம்ம வந்து குழம்புக்கான வேலைகள் இல்லையா? தாளிப்பில் தான் ஆரம்பிக்கிறீங்க முதல்ல. ஆமாம். எண்ணெய் தான் முதல்ல. ஆமாம் இல்லையா? ஆமாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு எண்ணெய். கடுகு போட்டுப்போம். கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஆமாம். 2 வெந்தயம் போட்டுக்கலாம். லேசாக வெந்தயம். லேசாக வெந்தயம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு கொஞ்சம். 1 டீஸ்பூன் கடலை. வத்தல் 1 கிள்ளி போட்டு. ஓகே. மிளகாய் வத்தல். மிளகாய் வத்தல். ஓகே. ஒன்றே ஒன்று. காரத்துக்கு வந்து காரப்பொடி போட போகிறோம் பொடி இல்லையா? வர போட போகிறோம். இது வாசனைக்காக தான். இது கொஞ்சமாக பெருங்காயம். பெருங்காயம். கருவேப்பிலை போடலாமா? போட்டுரும். போட்டுரும். இப்போ புளி கரைச்சி விட்டுரும். இதுக்கு மேலே புளியை கரைச்சி ஊற்ற போறீங்க. இது எவ்வளோ புளி கரைக்கணும்? இது நெல்லிக்காய் அளவு தான். நெல்லிக்காய் அளவு தான். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் கொஞ்சம். மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள். இது காரத்துக்காக. ஓகே. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சரி. உப்பு. நமக்கு இப்போ குழம்புக்கான மசாலாவெல்லாம் போட்டு ஒரு பக்கத்தில் கொதிக்க விட்டுருக்கோம் இல்லையா? இது கொதிச்சு வரணும். நல்லா கொதி வந்ததும் நம்ம கத்திரிக்காயை உரிச்சிட்டு கடைஞ்சி அதில் விட்டுற வேண்டியதான். இப்போ கத்திரிக்காயை உரிச்சு கடைய போகிறோம் இல்லையா? கத்திரிக்காய் தோலை நீங்கள் சுட்டதுனால அப்படி வந்து தனித்தனியாக எடுத்துடுறீங்க இல்லையா? ஓகே. நல்லா சுட்டதுனால நம்மளுக்கு வந்து அப்படியே சட்டை மாதிரி கலந்துருங்க. ஆமாம். உரிச்சிடலாம் சார். ஓகே. இதுதான் வெந்ததுக்கு அடையாளம் வந்து. ஓகே. இப்போ நம்ம கத்திரிக்காயை தோலை வந்து நீக்கிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கிறோம் இல்லையா? லேசாக மசிக்கிறதுக்காக. ஓகே. போதுமா? ரைட். இப்போ இதை நீங்கள் மற்ற வச்சு மசிக்க போகிறீங்க இல்லையா? ஓகே. இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காயை நல்லா மசிச்சாச்சு. இந்த பக்கத்தில் இந்த புளிஜலம் கொதிச்சுருக்கு. ஓகே. புளி தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா? இப்போ நம்மளுக்கு இந்த கத்திரிக்காயை மசிச்சு இந்த குழம்புல போட போகிறோம். போடுங்க. இப்போ இந்த குழம்போட சேர்த்து கத்திரிக்காயையும் கலந்துடுறீங்க. வாவ். இது ஒரு கொதி வந்ததும் நம்ம கரடம் வறுத்து போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இது ஒரு கொதி வந்த பிறகு கீழே இறக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து வடகத்தை வறுத்து போட போறீங்க. அது ஒரு ஃப்ளேவருக்காக. ஆமாம். ஒரு டேஸ்ட்டுக்காக. ஓகே. கத்திரிக்காய் சுட்டு புளி விட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம வடகம் வறுத்து போடுறோம். கடாய் வச்சு இதில் எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு இல்லையா? பொரிக்கிற அளவுக்கு பொரிச்சுக்கணும். இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லையா? இப்போ வெங்காய வடகத்தை இதில் போட்டு பொரிக்க போகிறோம். போதுமா? ஓகே. வடகம் பொரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதை அப்படியே மேலே எடுத்து குழம்புல போட்டுடலாம் இல்லையா? அடுப்பு அணைச்சிடலாம் நம்ம. கத்திரிக்காய் சுட்டு புளி விட்ட குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 2, எண்ணெய் சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகாய் வற்றல் 1, பெருங்காயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, புளி நெல்லிக்காய் அளவு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன்,
உப்பு தேவையான அளவு, வெங்காய வடகம் தேவையான அளவு. கத்திரிக்காய் சுட்டு புளிவிட்ட குழம்பு செய்முறை. கத்திரிக்காயில் எண்ணெய் தடவி நெருப்பில் சுட்டுக்கொள்ள வேண்டும். பிறகு அதன் தோலை நீக்க வேண்டும். அதை நன்றாக மசித்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல், பெருங்காயம், கருவேப்பிலை, புளிக்கரசல், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். இதில் மசித்த கத்திரிக்காயையும் சேர்த்து கொதிக்க வைத்து இறக்க வேண்டும். தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காய வடகத்தை தாளித்து அதில் சேர்த்தால் கத்திரிக்காய் சுட்டு புளிவிட்ட குழம்பு தயார். மழைக்காலத்துக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு குழம்பு. அதுவும் நைட் நேரத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சுடுசோறில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பர்.